الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்லவர் ரஹ்மான் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும், கலாச்சாரங்களில் மிகச்சிறந்த கலாச்சாரம் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய கலாச்சாரம் என்றும், மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மவர்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற சிறப்பான ஒரு நபி செய்தியை ஞாபகமூட்டியவனாக என்னுடைய இந்த வெள்ளி உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பாக போதையற்ற தலைமுறை எங்கே என்ற தலைப்பின் சில முக்கியமான செய்திகளை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் போதை சம்பந்தமாக நம்முடைய சமுதாயத்திற்கு பேசப்பட வேண்டும் என்றால், போதை சம்பந்தமாக அடிக்கடி விழிப்புணர்வுகள் வழங்கப்பட ஏன் காரணம் என்றால், 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் திகதி ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த ஆய்வறிக்கையை படிக்கின்ற பொழுது உறவுகளே, மெயில் சிறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆய்வறிக்கையுடைய புள்ளி விவரங்கள் சில புள்ளிகளை நமக்கெல்லாம் கற்றுத் தருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு வருடத்திற்கு சுமார் 20,000 பேர் இந்த போதை பாவிக்கின்றவர்கள் மரணம் அடைகிறார்கள் என்ற அறிக்கை சொல்லுகிறது. ஒரு வருடத்திற்கு 20,000 நபர்கள் மனிதர்கள் மரணிக்கிறார்கள் என்று அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஒரு நாளைக்கு 80 மனிதர்கள், 80 உயிரினங்கள், அதாவது மனிதர்கள் புதிதாக இந்த போதைக்கு அடிமையாகிறார்கள். ஒரு நாளைக்கு 80 மனிதர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 80 நபர்கள் ஒரு நாளைக்கு புதிதாக அந்த போதைக்கு அடிமையாக கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல ஒரு நாளைக்கு 25,000 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு சாதாரணப்பட்ட தொகை அல்ல. ஒரு நாளைக்கு 25,000 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்படுவதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. சாதாரணமாக ஒரு சாதாரண குடிமகனாக குடும்பஸ்தருடைய செலவில் 1/3 ஒரு பகுதி இந்த போதைக்காக பயன்படுத்தப்படுகிறது, செலவழிக்கப்படுகிறது. இதே போல போதைக்கு அடிமையாகினவர்கள், அவர்களோடு பழக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்களே, புழங்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், நடத்தைகளோடு அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு வீட்டில் தகப்பனாக இருந்தால் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பாவிப்பவர்கள் அல்ல, அந்த பாவனையாளர்களோடு புழங்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், ஒன்றாக சுற்றுச்சூழலில் வாழக்கூடியவர்கள், இவர்கள் சுமார் 30,000 பெயர்கள். இவர்கள் அதிகமாக பாதிப்படைகிறார்கள். பாதிக்கின்ற, எப்படி ஒரு மனிதன் பாவிப்பதில் ஒரு மனிதன்
அதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, ஒரு மனிதனில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, அதே அளவுக்கு அதே போன்று அந்த மனிதர்களோடு புழங்குகின்ற பொழுது நாம் குடிப்பவர்கள் கிடையாது. நம்முடைய வாழ்நாளில் 25 வருடம், 30 வருடம், 50 வருடங்களாக இருக்கலாம். ஆனால் நாம் குடித்தவர்கள் கிடையாது. அவர்களோடு பழகுகிறோம், அவர்களோடு உரையாடுகிறோம். இந்த நேரம் அவர்கள் குடிக்கின்ற பொழுது அதன் ஊடாக அதனுடைய நச்சுத்தன்மைகள் சுமார் 4000க்கும் அதிகமான விஷக்கிருமிகள் ஒரு மனிதனுக்கு மத்தியே தொட்டுவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை எங்கே இருக்கிறார்கள்? நம்முடைய உலகத்தில் இந்த ஊர்களில் ஒவ்வொரு கிராமங்களில் எடுத்து நோக்கி பாருங்கள் உறவுகளே, இந்த போதையோடு சம்பந்தப்படாதவர்கள் எவரும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஒருவர் என்று இந்த போதையோடு சம்பந்தப்பட்ட மனிதர்கள், உயிர் ஜீவிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நான் நீங்களும் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த போதை சம்பந்தமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் மனித குலத்திற்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு. அண்மையிலே மாவட்ட ரீதியாக பொலிஸ்மா அதிபர்கள் ஊடாக ஒரு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டது. அதில் உலமாக்கள், புத்திஜீவிகள், இன்னும் WHO என்று சொல்லக்கூடிய சுகாதார திணைக்களத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட நேரம் அந்த இடத்தில் மதகுருகளாக மாற்று மதகுருமார்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதிலே WHO இந்த சுகாதார திணைக்களத்துடைய பெரிய அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா? அதிகமாக முஸ்லிம் பள்ளிவாசல்களில், மிம்பர் மேடைகளில் இந்த போதை வஸ்தை பற்றி பேசுங்கள் என்றார். பள்ளிவாசலில் பேசுங்கள். கிறிஸ்தவ மதமாக இருந்தால் அவருடைய மதஸ்தலத்தில் பேசுங்கள் என்றார். பௌத்த மதமாக இருந்தால் அவருடைய மதஸ்தலத்தில் பேசுங்கள் என்றார். இது மதம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, மத போதனையோடு அந்த மக்களுக்கு வழங்கப்பட்டால், அல் குர்ஆனுடைய சிந்தனையோடு அதனுடைய தாக்கங்கள், தாற்பயங்கள் புரியப்பட்டால், நம்முடைய வீடுகளில் ஒரு வீட்டில் ஒரு நபர் இருக்கிறார் அல்லவா, அந்த ஒரு நபர் இந்த மதுவிலிருந்து, சாராயத்திலிருந்து, சிகரெட்டிலிருந்து, பீடியிலிருந்து, சுருட்டிலிருந்து, கஞ்சாவிலிருந்து, ஐஸிலிருந்து, இப்படி எதுவெல்லாம் போதையோ, எதெல்லாம் உடம்புக்கு கேடாக இருக்கிறதோ அதிலிருந்து விடுபடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அந்த உயரதிபதி அந்த இடத்தில் உரை நிகழ்த்தினார். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த போதை வஸ்து என்பது அது நம்முடைய இந்த காலகட்டத்தில் பல ரூபங்களில் உருவெடுத்திருக்கிறது. ஆனால் இந்த போதை வஸ்தை பொறுத்த மட்டில் அல் குர்ஆனில், சுன்னாவில் நான் நீங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதிகமாக அன்றைய ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு, தூதரை நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், நபிகளாரை நபியாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் வாழ்ந்தவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே இந்த போதை, மது, சாராயம் புழக்கத்தில் இருந்தது. அவர்கள் இந்த போதைக்கு அடிமையானது போல நம்ம அடிமையானவர்கள் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த போதை வஸ்தை எப்பொழுது இந்த மார்க்கம் தடை செய்ததோ அதை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆனால் நம்முடைய குர்ஆன் நமக்கு போதனை தருகின்ற ஒவ்வொரு வசனங்களும் நம்முடைய சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கின்ற பொழுது நம்முடைய சமுதாயம் திருந்தாதவர்களாக இருக்கிறார்கள் உறவுகளே. தலைமுறைகள், அடுத்த தலைமுறை என்னவாகுவார்களோ என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு நாட்டிலும் தலைவிரித்தாடுகின்ற இந்த போதை வஸ்து வியாபாரம் வேறு. நம்முடைய உறவுகள், இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்று விற்பனையாளர்களாக இருக்கிறார்கள். அதிகமாக பத்திரிகை எடுத்து படித்து பார்த்தால் போதையோடு ஒருவர் கைப்பற்றப்பட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று உலக தகவலை படிக்க ஆரம்பித்தால் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருடைய பெயர் அந்த பத்திரிகையில் வராமல் இருப்பதில்லை சகோதரர்களே. அந்த அளவுக்கு அதனுடைய லாபம் கூட
வியாபாரத்தில் நாம் கரை காணலாம் என்று காசுக்கு, சொத்துக்கு, பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு இதை விற்கக்கூடியவர்கள், இது அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு விடுங்கள். இதற்கு அடிமையாகி எடிக்காக இருக்கக்கூடிய உறவுகளே, இறைவனுக்காக விட்டு விடுங்கள். நாளை மறுமையில் இறைவனிடம் தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. நாம் செலவு செய்வதாக இருந்தாலும், நாம் செலவழித்து சாப்பிடுவதாக இருந்தாலும், அல் குர்ஆன் நமக்கு எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறது. நீ எதை வாங்குறதா இருந்தாலும், நீ எதை தின்னுறதா இருந்தாலும், நீ எதை சாப்பிடணும் தெரியுமா, எதை உண்ணணும் தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது 2வது அத்தியாயம் 168வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா. இந்த பூமியில் மனிதர்களே, நீங்கள் இந்த பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பொருளை மட்டும் சாப்பிடுங்கள். ஹலால், இந்த மார்க்கம் எதை நமக்கு கற்றுத்தரவில்லை உறவுகளே. ஹலாலை சொல்லித் தரலையா, ஹராத்தை சொல்லித் தரலையா? இதெல்லாம் இந்த மனிதனுக்கு, உடம்புக்கும், நாட்டுக்கும், வீட்டுக்கும் கேடு என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் புள்ளி விவரமாக எடுத்துச் சொல்லலையா? எல்லாம் சொல்லி தந்திருக்கின்ற பொழுதும் நம்முடைய நாவு எதை ருசிக்கிறது, நம்முடைய உதடுகள் எதை பிடிக்கிறது? ஹராத்தை, ஹராத்தை. ஆனால் அல் குர்ஆன் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு தந்ததில் நீ எதை வேண்டும் என்றாலும் புசிக்கலாம், ஆனா ஹலாலன் தய்யிபா, தூய்மையானதை, சுத்தமானதை நீ சாப்பிட வேண்டும். அசிங்கமானது அல்ல, அருவருப்பானது அல்ல, உன்னுடைய உடலுக்கு கேடானதை அல்ல. உன்னுடைய உடலுக்கு எதெல்லாம் ஆரோக்கியமோ அதில் எதை இஸ்லாம் ஹலாலாக்கி இருக்கிறதோ அதை நீ சாப்பிட வேண்டும் என்று உண்ணுகின்ற விவகாரத்தில், குடிக்கின்ற விவகாரத்தில், புலங்குகின்ற விவகாரத்தில் அல் குர்ஆன் நம்மளை பார்த்து பேசுகிறது உறவுகளே. நம்முடைய செலவீனங்கள் ஒரு ஐஸ் பக்கெட்டுக்காக, ஒரு கஞ்சா கட்டுக்காக, ஒரு பீடி பெட்டிக்காக, ஒரு சுருட்டு கட்டுக்காக, சிகரெட் பெட்டிக்காக செலவழித்து செலவழித்து எதை இஸ்லாம் ஹராம் என்று சொன்னதோ அதுக்கு செலவழித்துட்டு இருக்கிறோம், அதற்கு செலவழிக்கிறோம். 25,000 லட்சக்கணக்கான செலவு ஒரு நாளைக்கு இந்த ஊரில், ஸ்ரீலங்காவில் செலவழிக்கப்படுகிறது என்றால், லட்சங்கள் செலவழிக்கப்படுகிறது என்றால், அதில் அதிகமான லட்சங்கள் நம்முடைய உம்மத்தில் இருந்து போகிறது உறவுகளே. நம்முடைய உம்மத்தில் இருந்து போகுது, நம்முடைய வீட்டிலிருந்து போகுது. நமக்கு தெரியல, நம்ம புள்ள அதுல அடிமையாகி இருக்கிறான், பாவித்துக் கொண்டு இருக்கிறான். அவருடைய பாவனை முறைகள், அதை தடுக்கக்கூடிய உளவியல் ஆலோசனைகள் வேறு. ஆனால் இதற்கு அடிமையானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே, உலகத்திலே வாழ்கின்ற அத்துணை பேரும் இது உடலுக்கு கேடு என்பதனை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய கைகளாலே உங்களின் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். உங்களை கையை கொண்டு போய் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாத. இந்த கை நாளை மறுமை நாளில் வந்து நிற்கும் சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் வந்து நிற்கும். இறைவா, இந்த கை நமக்கு எதிராக பேச இருக்கிறது. இறைவா, நம்முடைய கால் நமக்கு எதிராக பேச இருக்கிறது. எத்தனை நடைபோட்டு, எந்த கடை ஏறி இறங்கி, எந்த வீடு வாசல் ஏறி இறங்கி, எந்த மூளை முடுக்கெல்லாம் ஏறி இறங்கி இந்த போதை வஸ்தை நான் வாங்கினோமோ, பாவித்தோமோ, நம்முடைய கை நமக்கு எதிராக பேசும் உறவுகளே. நம்முடைய கை நமக்கு எதிராக பேசும், நம்முடைய கால் நமக்கு எதிராக பேசும், நம்முடைய உதடு, நம்முடைய நாவு நமக்கு எதிராக வந்து பேச போகிறது. நாம் பாவித்தோம் என்பதற்கு நம்முடைய உடல் உறுப்பு சாட்சியாக நாளை மறுமை நாளில் வந்து நிற்குமே. அடுத்தவன் வந்து நிக்க தேவையில்லை, அடுத்தவர்கள் வந்து சொல்ல தேவையில்லை. அந்த இடத்துல சாகிர்களாக, சாட்சிகளாக நம்முடைய உடல் உறுப்பு வந்து நிற்குமே உறவுகளே. அப்படின்னா என்ன அல் குர்ஆன் சொல்லுது? நீ தப்பிக்க இயலாது, உண்ட கை இல்லாம அந்த பாவத்தை செய்ய இயலாது. கை வந்து நிற்கும், கைய நெட்டி வாங்கினியா கை வந்து பேசும். காலா நடந்து போய் வாங்கினியா கால் வந்து பேசும். உடைய நாவு வந்து பேசும்.
என்று அல் குர்ஆன் நமக்கெல்லாம் சுட்டி காண்பிக்கிறது. இந்த ஹராத்தை விட வேண்டும் என்பதற்காக கையை கலட்டி வைத்துவிட்டு கடைக்கு போனவர்கள் யாரு? ஒருவரும் கிடையாது. காலை கலட்டி வச்சுட்டு கடைக்கு போனோமா? கிடையாது. அதே கை அதே கால் நாளை மறுமை நாளில் வந்து பேசும் என்றால் தப்பிக்க முடியாது. நானும் நீங்கள் நாளை மறுமை நாளில் மாட்டிக்கொள்ள வேண்டும் வருமே என்ற உணர்வு கொண்டவர்களாக இந்த போதை வஸ்தில் அடிமைப்பட்டவர்கள், தொட்டு பார்த்தவர்கள், புதிதாக இணைந்து கொண்டவர்கள், ஒரு இடம் தானே, ஒரு இழுவதான, ஒரு டம்ளர் தானே என்று குடிக்க ஆரம்பித்தவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு விடுங்கள் உறவுகளே, விட்டு விடுங்கள். உங்களுடைய டிப்ரெஷன், உங்களுடைய மன அழுத்தம், அதனால நான் குடிக்கிறேன், அதனால நான் குடிக்கிறேன் நீங்க எடுத்துக்கொண்டது போதையா? வல்லாஹி இறைவன் மீது ஆணையாக அந்த போதை ஒரு காலமும் உங்களுடைய மன அழுத்தத்துக்கு தீர்வாக அமையாது, தீர்வாக அமையாது. குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா அதற்கு உனக்கு ட்ரீட்மெண்ட், உனக்கு மருந்து சிகரெட்டா சாராயமா? நம்முடைய உம்மத்துகள் எடுத்துக்கொண்ட மருந்து மாத்திரைய பாருங்க, நிம்மதி இல்ல மௌலவி, இதை அடிச்சாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னும் சிலர்கள் எனக்கு கொஞ்சம் லூஸ் மோஷனா போகுதுன்றாலும் இதை குடிச்சாதான் நல்லா இருக்கு. எதெல்லாம் எதற்கு யூஸ் பண்றாங்க பாருங்க சகோதரர்களே, எதற்கு எப்படியான மாத்திரையாக யூஸ் பண்றாங்க பாவிக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொன்றுவருக்கும் நியாயம் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் மருந்து கிடையாது. இறைவன் மீது ஆணையாக, இறைவன் மீது ஆணையாக இந்த போதை வஸ்து ஒரு நாளும் உங்களுடைய மன அழுத்தத்திற்கு, குடும்ப பிரச்சனைக்கு ஒரு நாளுமே மருந்தாக மாத்திரையாக அமையாது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் கற்றுத்தரக்கூடிய விடயமும் அதுதான். ஆனால் அன்றைய சமுதாயம் போதை அல்லது மது சாராயம் அந்த காலத்தில் ரொம்ப பிரபலியமா இருந்தது சாராயம். குர்ஆன் அதிகமா அல்லாஹ் தஆலா சாராயத்தை பற்றி பேசுகிறான். ரசூலுல்லாஹ் ஹதீதுகள் அதிகமாக சாராயத்தை பற்றி பேசுகிறது. ஏனென்றால் அதற்குத்தான் அடிமையாக அந்த மக்கள் இருந்தார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ் தஆலா இந்த போதை, இந்த மது சாராயத்தை, இந்த போதை வஸ்தை தடை செஞ்ச விதம் இருக்குது, அது ஒரு புதுனமானது சகோதரர்கள், புதுனமானது. எந்த சைக்காலஜியும் சொல்லல, ஆனா அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச அதை விட ஒரு சைக்காலஜி கிடையாது. அந்த அளவுக்கு படிப்படியாக, கட்டம் கட்டமாக, ஒரேடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் புகாரி என்ற கிரந்தத்தில் 4993வது செய்தி, அல்லாஹ் தஆலா இந்த நபிகளார் மூலம் இந்த மக்களுக்கு மது சாராயத்தை, இந்த போதையை ஒரேடியாக தடை செய்திருந்தால் ஒருத்தரும் விட்டு இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அடிமையாக இருந்தார்கள், அந்த அளவுக்கு அடிமையாக இருந்தார்கள். கையிலே பீப்பா கணக்காக நம்மளால ஒரு போத்தல், ஒரு காபோத்தல் நம்மால் ஒளிச்சு ஒளிச்சு அடிக்கிறது. சஹாபாக்கள் அப்படி அல்ல, சஹாபாக்கள் அப்படி அல்ல. அவர்கள் பீப்பாய் கணக்கு தயாரிப்பாளர்கள். தண்ட வீட்டுல, தண்ட குசினியில, கிச்சனில, அவங்களோட சொந்த வீட்டுல தயாரிப்பாங்க. குவாலிட்டி குறையாது, தரம் குறையாது. டேஸ்ட் டிஃபரெண்ட் ஆயினா என்னத்தை கலக்கணும்னு தெரிந்தவர்கள், ஃபேக்டரி வைத்து நடத்தியவர்கள் போல ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் இருக்கு. அவங்களா காய்ச்சி அவங்களா குடித்தவர்கள். அப்படிப்பட்ட சமுதாயம் மாறணுமாக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா படிப்படியாக இந்த மதுவை, இந்த சாராயத்தை, இந்த போதை தரக்கூடிய பாவனையை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படின்னு சொன்னால், முதலாவது மதுவை பற்றி சஹாபாக்கள் அனுமதிக்கப்பட்ட காலத்துல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, சாராயத்தை பற்றி கேட்டார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் 219வது வசனத்தில் சொல்கிறான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே, உங்களிடம் சாராயத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் கேட்கிறாங்க. எதை பற்றி? சாராயத்தை பற்றியும் சூதாட்டம் ஆடுறது இருக்குது, அதை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள். முதலாவது ஸ்டெப்பை பாருங்க. அடிமையாக இருந்தவர்கள், பழக்கத்தில் இருந்தவர்கள், கையில் எந்த நேரம் பார்த்தாலும் போத்தோடு நின்றவர்கள், அந்த சமுதாயத்துடைய உள்ளத்தில்
அல்லாஹு தஆலா ஒரு உளவியலோடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினான். முதலாவது குல், நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அதிலே அதிகமான கேடு இருக்கு. நலவில்ல, அதிகமான கேடு. குடிக்கலாமா? சாராயத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றீங்க? இது எப்படி, இந்த டேஸ்ட், இது ரகம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதுல அதிகமான கேடு இருக்கு. கேடு இருக்கு, அதிகமான கேடு இருக்குன்னு முதலாவது சப்ஜெக்ட். அந்த மக்கள் யோசிக்கிறாங்க, நமக்கு அதிகமான கேடு இருக்கா? அந்த அதிகமான கேடு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது வ மனாஃபி லின்னாஸ், அதுல மக்களுக்கு பிரயோஜனமும் இருக்கு, பிரயோஜனமும் இருக்கு. ஆனால் வ இஸ்முஹுமா கஅக்பரு மின் நஃப்இஹிமா, அதுல அதிகமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அதிகமான கேடு இருக்கு. இந்த போதை சாராயத்தை பற்றி கேட்ட சமுதாயத்திற்கு அதுல அதிகமா கேடு இருக்குன்னு முதலாவது பாயிண்ட் அல் குர்ஆன் சொல்லிட்டு, இரண்டாவது சொல்லுது அதுல நலவு இருக்குன்னு எதிர்பார்க்கிறீங்களா? நலவு இருக்கு, ஆனால் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உங்களுக்கு அதிகமான கேடு இருக்கு. அந்த சமுதாயம் என்னத்தை யோசிச்சாங்க தெரியுமா? சொந்த நாட்டை விட்டு வந்தவர்கள், உறவுகளே, சொந்த நாட்டை விட்டு வந்தவர்கள், மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடிய அம்புகளையும் பிள்ளைகளையும் தங்களுடைய மார்பில் சுமக்க தாங்கிக் கொள்ள தயாரான சமுதாயம், மறுமைக்கும் மறுமையிலும் அதற்கு கேடு இருக்குதா, உலகத்திலும் கேடு இருக்குதான்னு யோசிப்பாங்களா இல்லையா? அந்த யோசனைய, அந்த சிந்தனைய முதலாவது அல் குர்ஆன் அந்த சமுதாயத்துக்கு விதைக்குது. உண்மையிலே கேடு இருக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் உடல் ரீதியான கேடு. ஆய்வறிக்கை சொல்லுது, அதே டிசம்பர் மாசம் 22ஆம் திகதி 2020ஆம் ஆண்டு வந்த ஆய்வறிக்கை, ஒரு மனிதனுடைய உடம்பில் இந்த போதை பாதிக்கப்பட்டால் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கு, குடும்ப ரீதியான பாதிப்பு இருக்கு, சமூக ரீதியான பாதிப்பு இருக்கு. 3 வகையில் உடல் ரீதியும் பாதிப்பு, குடும்பத்திலும் பாதிப்பு, குடும்ப நாசமாயிரும். சமூக ரீதியாகவும் பாதிப்பு, குடிக்க காசு இல்லாட்டி கொலை பண்றான், அடுத்தவன செயினா இருக்கிறான், அடுத்தவன கூடையை பிச்சுட்டு வந்து களவெடுக்கிறான், களவெடுக்க கையும் கையுமா மாட்டினதுக்கு பிறகு இனி வேற வழியிலண்டு இடுப்புல வச்ச கத்தியால குத்திட்டு போறான். சமூக பிரச்சனையும் வரும், குடும்ப பிரச்சனை வரும், உடலில் பிரச்சனைகள் வரும் என்று ஆய்வறிக்கை சொல்லுது. அதனால இதில் அதிகமாக கேடு இருக்குது என்பதனை முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க. இரண்டாவது அல் குர்ஆன் சொல்லுது, குடிச்சிட்டு இருந்தா தொழுகைக்கு வராதீங்க. குடிச்சிட்டு இருந்தா தொழுகைக்கு வராதீங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போதை இந்த சாராயம் தடை செய்யறதுக்கு முன்னாடி 2 சஹாபாக்களை, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒரு நபித்தோழர் வாங்க, நான் உங்களுக்கு விருந்து வச்சிருக்கேன்னு கூப்பிட்டாரு. சாராயத்தை குடிச்சு கொண்டிருந்தார்கள். மகரிபுக்கு பாங்கு சொன்னது. பாங்கு சொன்ன அந்த நேரத்தில் இமாமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடாத்துகிறார்கள். குல்யா ஐயுகள் காஃபிரும் ஓதின சூரா, அந்த சூரா தடுமாறுது, அந்த சூரா தடுமாறுது, மாத்தி மாத்தி போகுது. என்ன சூரா? சின்ன சூறாக்கல்ல, நம்மட பிள்ளைகள் பாடமாக்கின சூரா. அந்த சூறால குல்யா ஐயுகள் காஃபிரூன், அந்த சூரா தடுமாறுது. உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. 2வது ஸ்டெப் எப்படி? முதலாவது அதிக கேடு இருக்கு, 2வது நீங்க குடிச்சீங்கன்னு சொன்னா, குடிச்சிட்டு இருந்தா, போதையோடு இருக்கிறீங்களா, லா தக்ரபு ஸலாத் வ அன்தும் சுகாரா, நீங்க குடிச்சு குடி போதையில மஸ்தா இருந்தா தொழுகைக்கு நெருங்காதீங்க. 2வது ஸ்டெப், குடிக்கிறதுக்கு அந்த நேரம் தடை விதிக்கல, அல்லாஹ் தஆலா 2வது ஸ்டெப்ப கொடுக்கிறான். நீங்க குடிச்சு குடி போதையில மஸ்தா இருந்தா தொழுகைக்கு நெருங்காதீங்க, தொழுகைக்கு வராதீங்க என்று 2வது கட்டளை.
அந்த சமுதாயம் நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக ஏழைகள் கூட எடுத்துக்கொண்ட ஒரு இபாதத் இந்த தொழுகை. இந்த தொழுகையில நீங்க இருக்கும் பொழுது குடிச்சீங்கடா என்ன ஓதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எத்தனை ரக்காத்து நீங்க தொழுதீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க குடிபோதையில் இருந்தால் என்ன செய்ய வேணாம், நீங்க தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்று இரண்டாவது ஒரு ஸ்டெப்ப அல் குர்ஆன் சொல்லி கொடுக்குது. மூன்றாவது, இந்த மது சாராயத்தை போதை தரக்கூடிய பாவனை அத்துணையும் இஸ்லாம் எப்படி தடை செய்தது தெரியுமா? அதற்கு பிறகுதான் தடை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபூ தல்ஹா அலி அவர்கள் தந்த வீட்டில பீப்பாய் கணக்கில பெரிய பீப்பாயில காய்ச்சி குடிப்பார்கள். யாரும் போனா கூப்பிட்டு வாங்க, கொஞ்சம் ஒரு டம் அடிச்சிட்டு போங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு போங்கன்னு குடிப்பார்கள். இப்படியான நிலைப்பாடு. இந்த நேரம் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 5வது அத்தியாயம் 90-91 வசனங்களை படிச்சு பாருங்க. அல் குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அஸ்னாப் வல் அன்சாபு வல் அஸ்லாம். 4 விடயத்தை அல் குர்ஆன் சொல்லும். முதலாவது ஹம்ரு, மது சாராயம். இரண்டாவது வல் மைசிர், சூதாட்டம். வல் அன்சாப், பலிபீடங்கள். வல் அஸ்லாம், குறிகேட்பு, அன்பை எரிஞ்சு குறிகேட்பது. இந்த விடயத்தில் அல் குர்ஆன் சொல்லுகிறது, இவை அனைத்துமே கேவலமான அருவருப்பான செயல். அருவருப்பான செயல். எப்படி அருவருப்புன்னு சொன்னால், ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தான்கள் அமல்களில், வேலைகளில் அருவருப்பான நடவடிக்கைகள் ஒன்றாகும். நீங்க குடிக்கிறீங்கன்னு சொன்னா, குடிக்கிறது யாருடைய செயல் தெரியுமா? ஷைத்தானுடைய செயல். நீங்க அது எத்தனை வகையான போதையை கையில் எடுத்திருந்தாலும் சரி, அது மது சாராயத்தை பற்றி சொல்லி இருந்தாலும், இன்று இந்த உலகத்தில எவையெல்லாம் போதை வஸ்தாக பயன்படுத்தப்படுதோ அது அத்துணைக்கும் அல் குர்ஆன் முத்திரை ஒத்தியது ஹராம். ஹராம், அது சைத்தானுடைய செயல், சைத்தானுடைய அமல் என்று அல் குர்ஆன் முத்திரை ஒத்திவிட்டு அடுத்ததாக அல் குர்ஆன் சொல்கிறது, ஃபஜ்தனிபூஹு, தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். அது சைத்தானுடைய அமல், அதுல அதிகமா கேடு இருக்கு. குடிச்சா தொழாதீங்க, அதுல அதிகமா கேடு இருக்கு. அதுக்கு பிறகு இது சைத்தானுடைய அமல், ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் அதை விட்டு விடுங்கள். இனி குடிக்க இயலாது, இனி தொட்டு பார்க்க இயலாது என்ற குர்ஆன் வசனம் இறங்குது. அபூ தல்ஹா அலி அவர்கள் வீட்டுல பீப்பாய் கணக்குல காய்ச்சி வச்சிருந்த பீப்பாய் இருக்கு. இந்த குர்ஆன் வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கப்படுது. ஒரு தூதுவர் ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க, குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டப்பா இந்த மக்களுக்கு சொல்லுங்கன்னு. அந்த நபித்தோழர் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு வாராரு. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தல்ஹா அலி அவருடைய வளர்ப்பு மகன், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சொந்த மகன். இந்த அனஸ் அனசே வெளியால என்னமோ சத்தம் கேட்குது, என்னென்று போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் குர்ஆன் வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்டு விட்டதாம், இது சைத்தானுடைய அமலாம், ஃபஜ்தனிபூஹு, விட்டு விடுங்கள். இந்த மது சாராயம் இனி உங்களுக்கு அனுமதி கிடையாது, அது வரைக்கும் அனுமதி, இனி அனுமதி கிடையாது என்று அல் குர்ஆன் சொன்னதாம் என்று அந்த இடத்தில் அனஸ் அலி சொன்ன உடனே, அனசே இந்த பீப்பாயை தட்டி விடுங்கள் என்றார்கள் அபூ தல்ஹா அலி அவர்கள். உடைச்சி வீசுருங்க. எப்ப அல் குர்ஆன் இதை தடைந்து சொன்னச்சோ, அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறக்கப்பட்டதோ, அதுக்கு பிறகு தொடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, ஒரு டம் அடிச்சு பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. என்ன நினைச்சிருக்கலாம், சரி இப்பதான சூட்டோட சூட்டா குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டுச்சு, அநியாயம் தானே, பீப்பாய் கணக்கில விரல்ல வச்சிருந்த கொட்டினா இஸ்ராஃப், அநியாயம், குடிச்சு முடிச்சிட்டு இதோட விடுவோம் அப்படின்னு கூட முடிவெடுத்திருக்கலாம் அந்த தோழர்கள். அப்படி அல்ல, வசனம் கேட்கப்பட்டது, நீங்கள் விடுங்கண்டா, ஹராம் என்று சொல்லப்பட்டா
அந்த சமுதாயம் உடனே விட்டார்கள், உடைச்சி வீசினார்கள், கொட்டி விட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த சமுதாயம் அடிமையாக இருந்தவர்கள் தான். ஆனால் அல் குர்ஆன் சொன்னது என்பதற்காக, குர்ஆன் கட்டளை வைத்தது என்பதற்காக அந்த கட்டளையை கண்ணும் கருத்துமாக எடுத்து வாழ்ந்தார்கள். இதே போல 5வது அத்தியாயம் 91வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறான். இந்த மது சாராயம் நீங்க குடிச்சீங்கண்டா அதுல சைத்தான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இந்த மது சாராயம், சூதாட்டம் ஆகியவற்றிலிருந்து உங்களிடமிருந்து சைத்தான் எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? உங்களுக்கு பகையை ஏற்படுத்த பார்க்கிறான். பகை, பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்கிறான். குடிக்கும் வரைக்கும் நீ நல்லவன், குடிக்கும் வரைக்கும் நீ நல்லவன், தூளும் ஐசும் கஞ்சாவும் அடிக்கும் வரைக்கும் நீ நல்லவன். ஆனா அடிச்சிட்டு சொன்னா வாப்பா யாரு உம்மா யாரு உனக்கு விளங்காது, உட நானா தம்பிமார் விளங்காது, உட தாச்சா தங்கச்சிமார் விளங்காது, எந்த இடத்துல எப்படி பேசணும் உனக்கு விளங்காது. பிரச்சனையா அடிக்க வரைக்கும் நல்லவனா இருந்த நீ அதுக்கு பிறகு படு மோசமான ஒருவனா நீ மாறுவ. குடிச்சதுக்கு பிறகு, அதோட வாழ்க்கையில பட்டதற்கு பிறகு, நீ உன் கையில எடுத்ததற்கு பிறகு சைத்தான் நாடுறது, சைத்தானுடைய அந்த இடத்துல அவன் நினைச்சது இதைத்தான். சில பத்திரிகையில படிச்சிருக்கோம், வாப்பாவை கொலை செய்த மகன். விசாரிச்சு பார்த்தா விசாரணையில் மகன் போதையினால் கொலை செய்து விட்டான். நானா தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, நானாவை கொலை செஞ்ச தம்பி, தம்பியை கொலை செஞ்ச நானா. என்னன்னு பார்த்தா குடிச்சிட்டு இருந்தாங்க, குடிக்கும் வரைக்கும் நல்லவர்களாக இருந்தார்கள். குடிச்ச பிறகு பிரச்சனை வந்துச்சு, கொலையில முடிஞ்சிச்சு. இதே போல இந்த மது தடை செய்யப்படுவதற்கு முன்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் ரோட்டால போறாங்க. சகோதரர்களே, ரோட்டால போறாரு. ஒரு சஹாபிய வீட்டுல இறைச்சி, பொரிச்ச இறைச்சியும் சாராயமும் இருக்கு. சஅதே என்று கூப்பிட்டார்கள், வாங்கண்டாங்க. ஒரு இறைச்சி இருக்கு தாரம் கடிங்க, சாராயம் இருக்கு தாரம் குடிங்க. இப்ப பார்த்தாரு சஅத் அலி அவர்கள், தடை செய்யப்படுறதுக்கு முன்னாடி தானே போனா இறைச்சி சாப்பிடலாம், போனா கொஞ்சம் குடிச்சு கொள்ளலாம், ஒரு குடி ஒரு கடி. அந்த சஅத் அலி அவர்கள் போனார்கள், குடித்தார்கள், கடித்தார்கள். நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கழியுது. அந்த இடத்துல ஒரு சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் சஹாபாக்கள், எல்லாரும் சஹாபாக்கள். ஒரு சஹாபி சொன்னார், சஅதே உங்களை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்க நேசமானவர்கள், நாங்க விருப்பமானவர்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்ல நாங்க தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேசமானவர்கள். என்ன பிரச்சனை வந்து தெரியுமா? மக்கா வாசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு நேசமானவர்களா, மதீனா வாசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு நேசமானவர்களா? சஅத் அலி சொன்னாங்க, நாங்க தான்ப்பா நேசமானவர்கள். நாங்க பண்ண தியாகம் எப்படி தெரியுமா? நாங்க பட்ட கஷ்டம் தெரியுமா? அங்கால பக்கம் இருந்துட்டு நாங்க என்ன துன்பம் சந்திச்சோம் தெரியுமா? நாங்க எப்படி கண்ணீர் வடிச்சோம் தெரியுமா? நாங்க தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நேசமானவர். அந்த இடத்துல வந்த பிரச்சனை கூட எப்படி, ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்கள் நேசமானவர்களா, நெருக்கமானவர்களா, அல்லது அவர்கள் நெருக்கமானவர்களா? நாங்களா நீங்களாண்டு ஒரு பிரச்சனையில சஅத் அலி ரோட்டுல போன அந்த சஹாபி கூப்பிட்டு வச்சு குடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் கொடுத்துட்டு, குடிச்சதற்கு பிறகு நீ நீயாக இருக்க மாட்டாய். அதுக்கு இந்த வரலாறு ஒரு படிப்பினை. என்ன நடந்துச்சு தெரியுமா? பெரியோர் எலும்பு துண்டை எடுத்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரிய எலும்பு துண்டு எடுத்து அந்த நபித்தலை ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. மூக்கால புலவு ரத்தம் கொட்டுது. சும்மா போன என்ன கூப்பிட்டு குடிக்கத்தாரன் கடிக்கத்தாரோடு கூப்பிட்டு தந்தாங்க. அந்த இடத்துல போதை கூடுது, மஸ்தாகுது. நானா நீயா பிரச்சனை வந்துச்சு. அடிச்ச அடியில மூக்கால ரத்தம், ஒளிவின ரத்தத்தோட ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு. அல்லாஹ்வின் தூதரே பார்த்தீர்களா? சும்மா போன என்ன கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு சாராயத்தை தந்தாங்க, இறைச்சி துண்டை தந்தாங்க, குடிச்சேன் கடிச்சேன். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அல்லாஹ்வின் தூதரே நமக்கு நெருக்கமானவரா அவர்களுக்கு நெருக்கமானவரான்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அடிச்சாரு பாருங்க எலும்பால,
மூக்கால ரத்தம் போய் எவிடன்ஸோட போய் நின்றார். இதைத்தான் இஸ்லாமும் சொல்லுது. நீ குடிக்கும் வரைக்கும் நல்லவனா இருப்ப, ஷைத்தான் உன்னிடமிருந்து நாடுவது என்ன தெரியுமா? உன்னுடைய நண்பனா என்று பார்க்க வைக்காது. அந்த இடத்தில் உற்ற தோழனாக இருந்தாலும் பரம எதிரி போல காட்டுவான். இந்த பகைமையை அந்த ஷைத்தான் நாடுகிறான் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த பகைமை வரும் சகோதரர்களே. சஹாபாக்கள்கிட்டே வந்து மூக்கால ரத்தம் போய் உடைஞ்சு அந்த சஹாபாக்களுடைய சரித்திரம் சொல்லுதுண்டா, நாமெல்லாம் ஏமாத்துறோம். உற்ற நண்பனாக உயிர் தோழ, ஆனா நீ கொலை செய்வ, கொலை பண்ணுவ, ஒரு போத்தலை உடைச்சு நீ குத்திடுவ. ஷைத்தான் எதிர்பார்த்தது அதுதான். இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கணும். எதை ஷைத்தான் எதிர்பார்த்தானோ, எதில் நமக்கு திட்டம் தீட்டினானோ அது நடக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. இதுக்காவது இதிலிருந்து விட்டுருவோம், இதற்காக விட்டுருவோம். நம்மளால நம்முடைய தந்தை நம்மட கையால மௌத்தாக கூடாது, நம்முடைய நானா வம்பி நம்மட கையால மௌத்தாகிடக்கூடாது, நம்முடைய உற்ற தோழன் நண்பன் நம்மட கையால மௌத்தாகிடக்கூடாது. குடிச்சிட்டு இருக்கும்போது இது நடக்கும் என்பதுதான் யதார்த்தம் அன்பார்ந்தவர்களே. ஆகவே இந்த போதை வஸ்து, இந்த சமுதாயம், அடுத்த ஜெனரேஷன் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. ஆனால் விழிப்புணர்வுகள் வழங்கப்படவே வேண்டும், சொல்லப்படவே வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் இது சொல்லப்பட்டு திருந்தக்கூடியவர்களும் உண்டு, அவர்களுக்காக பேசப்படுகிற தலைப்பு உறவுகளே. ஆகவே நானும் நீங்களும் போதை வஸ்துக்களோடு அடிமைப்பட்டவர்களாக பாவனையில் இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி நானும் நீங்களும் விட்டு விலகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த இஸ்லாத்துடைய மார்க்க பற்றோடு இருப்பார்களா, அல்லது ஷைத்தானுடைய சதி வலையில் மாட்டி போதை வஸ்துக்கு அடிமையாகி விடுவார்களா என்ற அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு கட்டத்தில் சஹாபாக்குடைய வரலாற்றிலே அவர்களும் அதில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல் குர்ஆன் சொன்ன உடனே கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக மாறிவிட்டார்கள். காலம் வரைக்கும் ஒரு நபித்தோழர் இந்த மது சாராயத்தை விட முடியாமல் இருந்த வரலாறில் மிக பிரபலியமாக ஒரு நபித்தோடைய பெயர் அடிபடும் சகோதரர்கள். அந்த நபித்தோழர் அபு முஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடியவர். உண்மையிலேயே இந்த போதையோடு சம்பந்தப்பட்டவர்கள், போதை பாவனையோடு ஈடுபட்டவர்கள். விடணும் 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 வாயளவில் சொன்னால் அது விட முடியாது. மனதால் ஒரு போராட்டம் போடணும், நான் விட்டணும், இதை தொடக்கூடாது, இதனால் நான் என்னுடைய உடம்பு பாதிப்படையுது, என்னுடைய குடும்பம் பாதிப்படையுது, சமுதாயத்தில் பெரிய பெரிய சீரழிவுகள் ஏற்படுது, நாளை மறுமை நாளில் நஷ்டவாளியாக மாறிவிடுவேன், நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவேன் என்ற அச்சங்கள் நம்முடைய உடம்பில் வந்து உள்ளத்தில் ஊற்றெடுத்து உள்ளத்தோடு ஒரு போராட்டம் போட்டு நாங்கள் போராடினால்தான் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் விட முடியும். அபு முஹ்சன் அல் அஸதி அலி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர், சிறந்த ஒரு சஹாபி, நட்பேர் உடையவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில இந்த மது சாராயம் இருக்குது, அதை விட முடியாமல் தவித்து நின்றவர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவருக்கு ஹத்தடிக்கப்பட்டுச்சு, அடிக்கப்பட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தண்டனை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் தண்டனை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க, நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்ற, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க, இவர் என்ன அடிக்கடி தண்டனை படுறாரு என்று சொல்லி வேற ஒரு நாட்டை சொல்லி அங்க நீங்க போயிருங்கன்னு நாடு கடத்தப்பட்டார். ஆனா உமர் அலி அவர்கள் சொன்ன நாட்டுக்கு அபு முஹ்சன் அவர்கள் போகல, ஈராக்குக்கு ஓடி போறார். ஈராக்குக்கு தப்பி போன தலைவர் கேள்விப்படுது, உடனே ஈராக்குக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். அந்த ஈராக்கில் இருந்தவர் யார் தெரியுமா? ஆச்சரியமான வரலாறு,
சஅத் இப்னு அபி வக்காஸ். யார் அவர்? ஒரு குடிக்கும் ஒரு கடிக்கும் பேட்டு மூக்கில் அடிபட்டு வந்தவர். அந்த நபித்தோருக்கு கடிதம் போவது, குடியில் மூழ்கி கிடந்த அபூ மிஹ்சன் தண்டனை வழங்கப்பட்டவரை நான் அங்கு அனுப்ப ஈராக்கிற்கு வந்திருக்கிறார், உடனே கைது செய்யுங்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலி அவர்கள் காதிசியா யுத்தத்துக்கு தளபதியாக தலைமை தாங்கி தயார்படுத்தப்பட்ட நேரம் தேடி அபூ மிஹ்சன் ரலி அவர்களை கைது செஞ்சு கண்ட வீட்டில ஒரு மூலையில கட்டி போட்டு போயிட்டார். விலங்கிட்டு விட்டு காதிசியா யுத்தத்திற்கு போய்விட்டார். இந்த அபூ மிஹ்சன் ரலி அவர்கள் சஅத் ரலி அவருடைய மனைவி ஃபாத்திமா அவர்களிடம், ஃபாத்திமாவே, இது இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்துடைய எதிரிக்கும் நடக்கக்கூடிய போர், இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இறைவனை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், ஃபாத்திமாவே, என்னை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், விலங்கை அவிழ்த்து விடுங்கள். நான் இந்த காதிசியா யுத்தத்துக்கு கலந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு வாளும் ஒரு கேடயமும் ஒரு குதிரையும் தாருங்கள். நான் இந்த யுத்தத்துக்கு போய் மரணிக்காவிட்டால் இந்த இடத்துக்கு இறைவனை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், இந்த இடத்துக்கு அபூ மிஹ்சன் வந்து நிற்பார், சரணடைவார். நீங்கள் என்னை கைது பண்ணி திருப்பி இதிலே விலங்கிட்டு வைக்கலாம். ஆனால் போர் இடத்தில் இந்த அபூ மிஹ்சன் மரணித்து விட்டால் உங்களுக்கு பெரிய ஒரு தொந்தரவு இல்லாமல் போயிட்டு, ஏன் அபூ மிஹ்சன் குடிச்சாரு, அவரை புடிங்க, தண்டனை கொடுங்க, அந்த வேலை வெட்டியெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடும், ஒளிஞ்சா ஒருத்த அப்படின்னு நீங்க நினைக்கட்டும். என்னை விடுங்கள், அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்கிறேன். விலங்கு அவிழ்க்கப்பட்டது. இவர் யார் என்று தன்னை அடையாளப்படுத்தாமல் மறைத்துக் கொண்டு காதிசியா யுத்தத்துக்கு போகிறார், யுத்தத்தில் கலந்து கொள்கிறார், யுத்தத்தில் சரமாரியாக உயிரை பணைய வைத்து அந்த இடத்தில் போராடுகிறார். நிறைய சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், யாரப்பா, யாருன்னு தெரியல, யாருன்னு தெரியல, பெரிய விளையாட்டுக்காரன், பெரிய வித்தக்காரரா இருக்காது என்று ஆச்சரியப்பட்டார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட யுத்தம் முடிஞ்சு வெற்றி கொள்ளப்பட்டு இந்த யுத்தத்தில் அவர் முதல் மனிதராக இந்த அபூ மிஹ்சன் அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் கிட்ட வந்துட்டாங்க. வீட்டை வந்து, என்னை இப்பொழுது விலக்கிடுங்கள் ஃபாத்திமா, சொன்னது போல சொன்ன இடத்துக்கு உயிரோடு இருந்தால் வருவேன் என்றார். வந்து நின்றார். அபூ மிஹ்சன் அவர்கள் விலங்கிடப்பட்டு இருக்கிறார். யுத்தம் முடிஞ்சு பட தளபதி சஅத் அலி வந்தாங்க. வந்து தன்னுடைய மனைவிட்ட நடந்த சப்ஜெக்டை சொன்னார்கள். சொல்லுகின்ற போல யுத்தத்தில் ஒருவர் வந்திருந்தார், யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அவர் மூலம் காதிசியா யுத்தத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வெற்றியாக அளித்தான். ஆனால் வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, இந்த இடத்தில் இந்த அபூ மிஹ்சன் விலங்கிடப்படாமல் இருந்திருந்தால் நான் சொல்லுவேன் அது இவராகத்தான் இருக்கும் என்று. அந்த நேரம் மனைவி சொல்கிறார், என்னை மன்னித்து விடுங்கள் சஅதே, நான் அவிழ்த்து விட்டேன், இறைவனை சாட்சியாக வைத்து சொன்னார், இந்த அபூ மிஹ்சன் தான் அந்த இடத்தில் யுத்தத்தில் வந்து கலந்து கொண்டவர். இந்த சஅத் அலி அவர்கள் உடனே இந்த அபூ மிஹ்சன் அலி அவர்களை விலங்கை அவிழ்த்து விட்டு கட்டி அணைத்து விட்டு, அபூ மிஹ்சனே, நான் உங்களை விடுதலை பண்ணுகிறேன், நீங்கள் போகலாம், உங்கள் மூலம் அல்லாஹு தஆலா வெற்றியை தந்திருக்கிறார், உங்களை நான் விடுதலை பண்ணுகிறேன், நீங்கள் போகலாம் என்ற உடனே இந்த அபூ மிஹ்சன் அலி அவர்கள் அழுதார்கள். இந்த குடி போதையினால், குடியினால் தண்டனை வழங்கப்பட்டு எவ்வளவான நான் இவ்வளவு காலம் வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹு தஆலா என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், கண்ணியப்படுத்தி இறைவனுக்காக இந்த குடியை நான் விடுகிறேன் என்று அந்த நொடியோடு விட்டார்கள். அதற்கு பிறகு தொட்டும் பார்க்கவில்லை, மரணிக்கும் வரைக்கும் அந்த பக்கம் போவாதவர்களாக வாழ்ந்தார் என்று அவருடைய வரலாறு நமக்கு சமர்ப்பணமாக சொல்லுகிறது. என்றால் உள்ளத்தோடு போராட்டம் போட்டு நான் விட்டுவிட வேண்டும், எனக்காக, என் குடும்பத்திற்காக, மறுமையுடைய வெற்றிக்காக என்று இறைவன் எனக்கு கண்ணியத்தை தருவான் என்ற உணர்வோடு இதில் அடிமைப்பட்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த போதை என்ற பாவனையிலிருந்து முற்று முழுதாக விடுபட்டு இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் என் குடும்பத்தார்களையும் உங்களையும் அனைவருடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.